ஃபிஷ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஆன் ஃபஸ்ட்டு மீன் வந்து விடுறது இன்னும் சின்ன சைஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீனை விடுறது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஆன் வந்து அடுத்த மீன் ஹெவி சாதனம் அடிச்சு மக்களே மீன் அடிச்சு சின்ன சேருது இழு விட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கட் ஃபிஷிங் தான். ஒரு அருமையான ஸ்பாட்டில் வந்திருக்கேன். ஸ்பாட்டை காட்ட முடியாது, ஸ்பாட்டு மீன் பிடிக்கும்போது பாருங்கள். ஏன்னா நல்ல இருட்டு. விடிய காலையில் 5 மணிக்கு இங்கே எத்திருக்கோம். கரெக்டாக 5 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷிங் நிறைய பேர் வந்திருக்கோம். ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கோம். அதில் 8 பேர் காஸ்டிங் பண்ண போகிறாங்க. அதில் 4 பேர் வேறு ஒரு குளத்துக்கு போயிருக்காங்க. அவங்க பிடிக்க மீனெல்லாம் லாஸ்ட்டாக காமிக்க முடியும். நம்ம இந்த குளத்தில் பிடிக்க மீனெல்லாம் நம்ம இப்போ காமிப்போம். அப்படி ஃபிஷிங் எப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் நேரம் வெளுத்து வருது பாருங்கள். இப்போ தான் டைம் அப்படியே சூரியன் உதிச்சு வரான். நம்ம காரில் தான் வந்திருக்கோம். ஸோ 2 ஷிஃப்ட்டு அப்படியே பேக் டு பேக் அப்படியே அடித்து வந்திருக்கோம். அப்போது ஸ்ட்ரைட்டாக ஃபிஷிங்குள்ளே போகலாம். மீன் அடிக்கான்னு பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது 2 days உள்ள ஃபிஷிங் வீடியோஸு. இது நம்ம 2வது நாள் தான் இன்ட்ரோ எடுக்கிறோம். ஃபஸ்ட் நாள் மீன் பிடிச்சிட்டோம், 2வது நாள் தான் இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நாடா இப்படி ஃபஸ்ட்டு மீன் வந்து அடிச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கு ஃபுல்லாக கிடச்சானு தெரியல. கிடச்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடிச்சிருக்கப்பா ஃப்ராக் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் கிராஃப்டோட ரியல் வாரியர் ஹேண்ட் கிராஃப்டோட சுமோ ஃப்ராக். மற்ற கவர் லிப்பரான கட்டுதா யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் சஃபாரி 7 feet. பெரிய கவுண்டு. ரயில் பார்த்தீங்கன்னா டைவோட ரிவர் ஆஃப் சிஎச் சீரியஸ் 4000 சீரியஸ் ரயில். இது கரையில் அடிச்சு பாருங்க. இன்னும் வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஃப்ராக் தான் வேறு லெவல் ரிசல்ட். அடிச்ச அடியில் ஸோ ஃப்ராக் பாருங்கள், ஜூமோ ஃப்ராகு. ஸோ பக்கா ரிசல்ட்டு ஐட்டம். ஸோ நம்ம கடையில் ஸ்டாக் இருக்குது. தேவையிருக்கவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா டிமாண்ட் ஆயிரும் ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டால் கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து காசு பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து
போச்சு செருது சின்னது சின்னது அடித்து கரையில் வந்து கிளந்து விழுந்து சின்னது போடி நாடம் வர மீனடிச்சு நாட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அடுத்த மீன் அடிச்சிருக்கு நாலாம் விரால். அடிப்பொலி சைஸ். வண்டியில் பேக்கில் கிடக்கு. வேறு லெவல் சைஸ் சாதனம். நாடம் விரால் சைஸ் உண்டு இல்லையா? ஃப்ராகு, சுமோ ஃப்ராகு சைஸை பாருங்க, நல்ல ஹெவி சைஸ். நல்ல காலி சைஸ் வரும். வேறு லெவல் லைட். இது ஒரு 3/4 கிலோ இந்த மாதிரி இருக்கும். 3/4 கிலோ சைஸ் தான் இருக்கும். ஆனால் நீளம் உண்டு சார். அப்போ இன்றைக்கி 2வது விரால் அடித்தாச்சு. தம்பி நான் வேறு ஊர், உங்கள் ஊர் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தேடி தேடி ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். காலையிலேயே வந்து அருமையான ஸ்பாட்டு. வேறு லெவல் ஸ்பாட்னா வேறு லெவல் ஸ்பாட். ஃபஸ்ட்டு பக்கத்தில் காசு பண்ணி பார்ப்போம். Fish up. அடுத்தொரு குட்டி நாடம் விரால் அடிச்சிருக்கு. வீடியோ ஃபுல்லாக கிடச்சானு தெரியல, ஆஃப் பண்ணனா ஆன் பண்ணானு தெரியல. நாட்டு விரால். ஹுக்கப்பு பாருங்கள், பெரிய ஃப்ராகு 6 சென்டிமீட்ரு 7 சென்டிமீட்ரு ஃப்ராகு. ஸோ அடிச்சிருக்க மீனை பாருங்கள். ஸோ சரியான ரிசல்ட் எல்லா விராலுக்கும். நாட்டு விராலாக சரி, வாகையாக இருந்தாலும் சரி, எல்லா ஃப்ராகுக்கும் இந்த சுமோ ஃப்ராகு வேறு லெவல் ஃப்ராகு. புரிஞ்சுக்கோங்க, சாணம் அடிப்பொலி. பார்த்திங்களா, ஃப்ராக் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த கலர் தான் நான் செலெக்ஷன் பண்ணுவேன் அதிகமாக. ஏன்னா இதில் தான் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ மீனை கட்டித்தரேன். ஒரு மீடியம் சைஸ் குட்டி நாட்டு விரால். ஸோ எடுத்துக்கும், நம்ம வெளியே வந்திருக்கோம் நம்ம ஊரில். ஸோ இது இன்றைக்கி 3வது விரால் அடிச்சிருக்கு. ஸோ உள்ள போட்டிருக்கோம். ஓய் மக்களே வந்து அடுத்த மீன் ஹெவி
ஹெவி சாதனம் அடித்து அடித்து செத்து அடிச்சிருக்கு. ஆனால் எப்படி ஒரு 2 கிலோ இருக்குமா? 2 கிலோ இருக்குங்க இல்லையா? வேறு லெவல் ஐட்டம் அடிச்சிருக்கு. நம்ம சாருக்கு தான் அடிச்சிருக்கு. சாருக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்கேன், தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓ அடிச்சு மக்களே மீன் அடிச்சு சின்ன சின்ன அப்படி மீன் அடிச்சு ஸ்ட்ரைக் கிடச்சான்னு தெரியல. சாணம் பக்கா சாணம் நீர் இളக்கி விடும். அதில் ஒன்று வேணும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ராகில் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுமோ பார்த்தீங்களா, சுமோ ஃப்ராகு. ஸோ மீனை பாருங்கள், அருமையான மீன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அருமையான மீன் அடிச்சிருக்கோம். பிளை ஸ்னேக்கட். ஸோ சுமோ ஃப்ராக். ஸோ மீனை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு வேறு லெவல் ஐட்டம். ஸோ பிளை ஸ்னேக்கட். ஸோ ஒரு 1 kg 1.5 kg அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்த அடிக்கான்னு பார்ப்போம். இல்லை எடுட்டா ஸ்பாட்டை பாருங்கள். இந்த ஸ்பாட்டில் தான் அடிச்சிருக்கு. அடுத்து அடித்து பார்ப்போம். அடுத்தடிக்குது இல்லையே. வேற லெவல் பிரின்ஸ் அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீன் அடிச்சிருக்கு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அங்கே ஒரு மீன் அடிச்சிருக்கு, பார்ப்போம். மக்களே அடுத்த மீன் பாருங்க. ஸோ அடுத்த மீன் அடிச்சிருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்பாட்டில் வந்து 2வது மீன். ஓகே, முள்ளு வச்சு இலக்கி விடாமல் துபி வச்சு பிடிச்சேன். காற்று காற்று மாங்கட்டு போ, வாங்கட்டு போ, மாறு இங்கே நீ 5-6 நம்பிக்கை இலக்கி விட்டாது. இது எப்படி அங்கே எடுக்கிறது வச்சு நான் இன்னும் எடுத்தது எங்கே சின்ன ஊற்றுனேன். சுக்கி ஃப்ராக்லேயே அடிச்சிருக்கு. சுக்கி ஃப்ராக் நீங்கள் என்ன கட்டி தரேன். ஸோ அடுத்த மீன் வேறு லெவல். அப்போது இந்த ஸ்பாட்டில் வந்து 2 ஆச்சு. 2 பேரையும் கெட்டி வணங்கிடுவோமா?
மக்களை ரெண்டு இந்த பாடி விடாத 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 இல்லை எடுக்கட்டு எடு 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 വലിച്ചില്ല വലിച്ചില്ല ചെറുത് തന്നെ ചെറുത് തന്നെ ചെറുത് തന്നെ നീ പതുക്കെ പതുക്കെ എടുത്താൽ മതി ചെറുത് ഏറ്റവും ചെറുത് 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 ഇള് വിട്ടു കൊടുക്കാതെ എട് 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 ചെറുതാ അപ്പോൾ ഇടുക്കിയിൽ ചെറുതാണ് അടിച്ചെടുക്കും കുഴപ്പമില്ല ഒന്നും കുഴപ്പമില്ല ഞാൻ വിചാരിച്ചു ഇതിലെന്തൊരു സൗണ്ട് കേട്ട് കേട്ടോ ആ റീല് 10 കിലോ കപ്പാസിറ്റി റീല് നീ അതിനെ സൗണ്ട് കേട്ടെന്ന് പറയണ മനസ്സിലാവോ ഇത് യാതൊക്കെ കൂടെ ഇടുകയാണെന്ന് തരികയല്ലേ എൻ്റെ വീഡിയോ நீ கொஞ்சம் டெம்பரா பிடிச்சிருப்பியா அப்போ மீன் முக்கால் கிலோ வரும் 3/4 கிலோ ஃபிஷ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஆன் ஃபஸ்ட்டு மீன் வந்து விடுறது இன்னும் சின்ன சைஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீனை விடுறது வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மீன் ஓகே மேலே கொண்டு போ மேலே போட்டு புல் ஃப்ராகு மீன் சைஸாக பாருங்க அதோட பார்க்கலாம் கீழே வாங்கி இல்லை செட்டை போட தான் வந்தது மாட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது காலையில் வந்து ஒரு 1.5 கிலோ கரெக்டாக சைஸ் இருக்கும் காலையில் வந்து அடித்தது சரியான சைஸ் பாருங்கள் வேறு லெவல் ஐட்டம் புல்லை ஸ்னேக்கெட்டு அப்போ இன்னும் எத்தனை நாள் 3ஆவது நாள் இல்லையா எனக்கு 3ஆவது நாள் வீடியோ இன்னும் எண்ட் ஆகலை ஏன்னா 2ஆவது நாள் அடித்த வீடியோ ஒன்றும் இல்லை இல்லையா 2ஆவது நாள் அடித்த வீடியோ ஒன்றும் கையில் இல்லை அதனால் ஃபஸ்ட் நாள் அடித்த வீடியோவும் இன்றைக்கி இதை அடிக்க வீடியோ சேர்த்தான் ஒரு வீடியோ அப்போ நம்ம டெல்ஜின் ப்ரோக்கு அடிச்சிருக்கு அங்கேயும் ஒன்று ஏறி இருக்குது மொத்தம் இன்றைக்கி 2 மீன் ஆச்சு அந்த பக்கம் ஒரு பாட்டு இன்றைக்கி அங்கேயும் ஏறி இருக்குது வேறு லெவல் சைஸ் அப்போ லாஸ்ட் மீனை காமிக்கிறேன் பார்ப்போம் விட மாட்டேன்
ഫ്രണ്ട്സ് அப்படி நமக்கு வருஷத்துக்கு வர ஒரு மீன் அடிச்சிருக்கு സാർ മനസ്സ് അനുഗ്രഹം തന്നാണ്ട് കുഴപ്പമില്ലേ നാളെ നാളെ ചാക്കക്ക് ഇങ്ങനെ മടിയിൽ വരാതെ அடிங்க 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 ஸ்லோப்பியா குஞ்சா சாக்கில் இடுவேன் காட்டும் வரைக்கும் காட்டும் மீனை காட்டும் എടുക്കണ്ടല്ലേ ஆ வீடியோ என்ன மீன் இப்படி வரைக்கும் காட்டி கொடுத்தான் அது மீனை பாருங்க ஸோ அப்படி கொஞ்சம் இடத்துக்கு பிறகு நல்லா சைடில் கிட்டின மீன் நல்ல நாட்டு விரால் ஓகே அப்படியே போட்டு நீ பிடிச்சாதான் கரெக்டாக அரிச்சாடனே ஆ சூப்பர் 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 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அங்கே காசு பண்ணியிருந்தோம் நம்ம கூட வந்தவங்களுக்கு இந்த ஸ்பாட்டில் இருந்து 2 அண்ணா அடிச்சிருக்கு 1 kg சைஸில் 2 பீஸு ஸோ அப்போ ஃபுட்டேஜ் தான் கிடைக்கல ஓகே பரவாயில்ல காசு பண்ணுவோம் அடுத்து கிடைக்கும் ஈஷா நாட்டூரை நாட்டு விரால் அடிச்சிருக்கு கப்பெல்லாம் கிடச்சானு தெரியல அப்போ நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நாட்டு விரால் தானோ நாட்டு விரால் வெட்டு அன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னி வர வீடியோவில் ஹுக்கப் ஆகிறதுக்கு இருக்காது ஏன்னா பேட்ரி சார்ஜ் இல்லை ஸோ ஹுக்கப் ஆகிற வீடியோ வந்து இருக்காது சாரி பேட்ரி வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை பிளேயரை நம்ம தொலைச்சிட்டோம் பார்த்துலங்க வந்த இடத்துல பிளேயர் வந்து எங்கேயே மிஸ் ஆயிடுச்சு ஸோ இதை காட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு சுக்கி ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கு சுக்கி ஃப்ராகு ஸோ மீனை காமிக்கிறேன் சின்ன ஒரு நாட்டு விரால் தான் பொடி சின்ன நாட்டு விரால் பாருங்க சின்ன ஒரு நாட்டு விரால் அடிச்சிருக்கு ஸோ அடுத்த அடிக்கு தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஃபிஷ்ஷிங் வைண்ட் அப் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 days ஆச்சு 3 நாள் ஆச்சு ஸோ ஃபஸ்ட் நாள் போனப்போ அந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை ஸோ அதனால் அப்படியே அந்த வீடியோ நிறுத்தி வச்சுருந்தோம் செகண்ட் டே போனோம் 5 மீன் கிடச்சிது ஆனால் வீடியோ கிடைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளம் அவங்க ஒரு பக்கமாக காசு பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கமாக காசு பண்ணிகிட்ருந்தேன் ஸோ நமக்கு மீன் அடிக்கல அங்கே வேற ஒரு ஆளுக்கு நல்லா மீன் அடிச்சு நம்ம ஒரு ப்ரோய்க்கு நல்லா மீன் அடிச்சுது அப்போது அதுலேயும் ஃபுட்டேஜ் கிடைக்கல ஸோ அப்படியே 3ஆவது நாள் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி ஆமாம் நாங்கள் பண்ண செலவு 3 நாள் அப்படி 3ஆவது நாள் திருப்பியும் வந்தோம் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணணும் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஏன்னா வீடியோ பாதிலே இருக்கக்கூடாது இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும் மீன் கிடைக்கவே கிடைக்கலையே மீன் இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும்னு சொல்லி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து 3ஆவது நாள் வந்து நமக்கு ஒரு 2 நாட்டு விரால் தான் அடிச்சுது ஸோ நம்ம கூட வந்தவங்களுக்கு புல்லை ஸ்னேக் அடிச்சிருக்கு ஸோ அந்த வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க அப்போது வாங்க அடுத்த வீடியோ வர வெயிட் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்